அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 4/10/2025 சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி, வளர்பிறை, துவாதசி திதி மாலை 5:10 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. அவிட்டம் நட்சத்திரம் காலை 9:09 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். சித்த யோகம் காலை 9:09 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும், எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நல்லது நடக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. வியாபார விஷயங்களும் லாபகரமாக இருக்குங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெளுத்ததெல்லாம் பாலல்ல, கருத்ததெல்லாம் தண்ணீர் அல்ல. ஆமாங்க, எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி ஏமாந்த கதெல்லாம் உண்டுங்க. யார் யாருக்கோ உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கன கதையெல்லாம் உண்டுங்க. அதையெல்லாம் அனுபவித்து இப்போ எதுவாக இருந்தாலும் உடனே நம்பாமல் கொஞ்சம் உரசி பார்த்து சரியாக இருந்தால் மட்டும் சேவைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்புகள் அதெல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 7 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சிக்கனமாக கொஞ்சம் இருக்க பாருங்க. முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் செலவுகள் யோசித்து செய்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஒரு சாதாரண சூழ்நிலையை கூட நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சாமர்த்தியமாக பயன்படுத்துவீங்க. எல்லார்கிட்டையுமே ஏதாவது ஒரு திறமை இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு யாரிடம் எது இருக்கிறதோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டு மற்றதையெல்லாம் தள்ளிவிட்டு செல்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சுக்கிரனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. சகோதர வகையில தான் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சகோதரங்களுக்குள் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போறது நல்லதுங்க. சனி பகவானும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சொந்த தொழில் தொடங்கிறது, இருக்கிற தொழிலை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலிருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாமே விலகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அருமையா இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பசுமாடு கருப்புன்னா பாலும் கருப்பா இருக்குமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சிலர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரடு முரடா பலாப்பழம் மாதிரி தெரிவாங்க. ஆனால் பழகி பார்த்தோம்னா அவங்க மனசு
பளிங்கு மாதிரி வெள்ளையாக இருக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போடாமல் உள் மனசை பார்த்து அவர்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகளை பார்த்து பாராட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் செவ்வாயோடு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. ஒரு சோர்வு களைப்பெல்லாமே இருக்கும். உங்களை பற்றி சின்ன சின்ன வீண் பழிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 30 வருஷமாக நெருக்கமாக அவரோட பழகின்னு இருக்கேன். ஆனால் ஒரு ஃபைலை கொண்டு போய் கொடுத்து இது எனக்காக செய்து கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் செய்து தரமாக விட்டுட்டார். இப்போ தான் புரியுது, இத்தனை வருஷமாக நமக்கு நெருக்கமாக இருந்தாலும் கூட யாரும் நமக்காக எதுவும் செய்யறதில்லைங்கிறது புரியுது. நம்ம வழியை நாம் பார்ப்போம்னு புது வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாங்க. காரணம் என்ன? இந்த சாட்சிக்காரங்க எதையாவது சாக்கு போக்கு சொல்லி நம்மகிட்டேருந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சண்டைக்காரங்க அந்த நேரத்தில் கோவப்பட்டாலும் அடுத்த நேரம் அவங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லி எதுவும் நம்மக்கிட்ட வாங்க தெரியாதுங்க. அதனால தாங்க பல நேரங்களில் நேருக்கு நேராக எதிருக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஆனால் அதை உள்ளுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு பழி வாங்குறவங்களை ஒதுக்கி தள்ளுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. குறிப்பாக சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால, கடகராசி ஆகிய உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிதானம் தேவைப்படுதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணி 9 நிமிஷத்தோட சந்திராசிரமம் முடிஞ்சு போகுது. அதனால் பூச நட்சத்திரக்காரங்க நேற்றுப்பட்ட கஷ்டமெல்லாம் இன்றைக்கி பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9 மணி 9 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு ஏலக்காய் அல்லது சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சாந்தமாக தான் இருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் கோபம் வந்துடுதுன்னா ஒரு ஆட்டம் போட்டுருவீங்க, எல்லாரையும் ஆட்டி படைச்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய கோபதாபங்களை காட்டினாலும் இன்னொரு பக்கம் எல்லோர் மீதும் தீராத பாசம் காட்டக்கூடியவர்கள், நேசிப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை போட்டு பாடாப்படுத்துறாரு. எந்த பக்கம் போனாலும் பணப்பிரச்சனை, பற்றாக்குறை, இப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரியல. ஏதோ விழுந்து புரண்டு உருட்டி திரட்டி ஒவ்வொன்றா சமாளிச்சுன்னு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து ஏதாவது பெருசாக வந்துன்னா சமாளிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. செவ்வாய் உங்களுக்கு அருமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஒரு தைரியமான முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குதுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி. ஆமாங்க, ஆல் வேல் இந்த ரெண்டு மரங்களுடைய குச்சிகளை நாம் பல்லுக்கு தேய்க்கும் பொழுது பற்களுடைய அந்த கோந்து எல்லாமே வலிமை அடையுதுங்க. ஆனால் அதே நேரத்தில் நாலடியார், திருக்குறள் இதெல்லாம் படிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வளமாகுதுங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு படிப்பதற்கு உகந்தது எது, வாழ்க்கைக்கு பாகுபாடு இல்லாமல் நாம் பின்பற்றுவதற்கு உகந்தது எதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு முன்னோர்கள் காட்டிய வழியில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் அமோகமாக இருக்குது. தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. எடுத்ததெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். ஒரு 10 நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் இன்னைக்கு வேகமாக முடியுங்க. கைக்கு காசு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தையாக போயிட்டு இருந்த விஷயங்கள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வருங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்சு அப்பாடா இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளின் ஆதரவு கூடுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தீரா கோபம் போராய் முடியுங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு கோபமெல்லாம் ரொம்ப கூடாது, அப்படியே கோபம் வந்தாலும் அடுத்த நிமிஷம் நாம் அதை மறந்துடணும் அப்படிங்கிற குணத்தோடு எங்கும் எப்பொழுதும் தீராத கோபத்துடன் இல்லாமல் தீர்ந்து போகிற கோபத்துடன், சின்ன சின்ன கோபத்துடன் இருந்தாலும் அடுத்த நிமிடமே அடிக்கிற கைதான் அணைக்குங்கிற கொள்கையோடு எல்லோரையும் அரவணைத்து செல்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உறவினர்கள் தேடி வருவாங்க, நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. பழைய சுவையான சம்பவங்கள் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். சின்ன வயசில் நடந்த சில குறும்பு செயல்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு இளமை ஊஞ்சலாட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரமும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசனைகள் இருக்கும். ஏதாவது நாம் சேமித்து வைக்கணும் அவங்களுக்காக அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உற்றது சொன்னால்தான் அற்றது பொருந்தும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் உள்ளதை சொல்லிட்டா அதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த மாதிரி நாம் நல்லது செய்ய முடியும்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் உள்ளதை உள்ளுக்குள்ளார உள் மனசுக்குள்ளார ஒரு ஓரமாக மறைச்சிட்டு பொய் சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. அதனால தாங்க உண்மை பேசுபவர்கள், உண்மையிலேயே சிரமப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஓடோடி உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்க கை ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் ஆதரவாக இன்னைக்கு இருப்பாங்க. பெரிய கோவிலுக்கும் இன்னைக்கு போயிட்டு நீங்கள் வருவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டதையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக
சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சொந்தக்காரங்க மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சட்டிப்பாலில் ஒரு சொட்டு விஷம் போட்டால் சர்வமும் நாசம் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் என்னதான் நாம் 99% நல்லது செய்திருந்தாலும் 1% எங்கேயாவது தப்பு தவறு ஏதாவது செய்துட்டோம்னா அந்த 1% தான் எல்லாரும் பேசுவாங்களே தவிர 99% நன்மைகளை யாரும் பேச மாட்டாங்க. இந்த உலக நடப்பை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சரியாக நடந்து கொள்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்குது. எங்க போனாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உண்டு. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. விவாதங்களிலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினை விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க பேசலாம். அதுவும் உங்களுக்கு சுமூகமாக முடியும். வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன போட்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற ஒரு நபரை சந்தித்து அது மூலமாக நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகளும் கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, முயற்சி பண்ணாதாங்க நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி அடைய முடியும். அழுதாதான் அம்மா பால் கொடுப்பாங்க. அதே மாதிரி முயற்சி பண்ணாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமாக பேசி இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. இன்றைய தினத்தில் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கான யோசனைகளில் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களை விட வயசில் குறைவானவங்களாக இருந்தால் கூட திறமசாலியாக இருந்தால் பணிஞ்சு பல விஷயங்களை கற்றுக்கிற பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. அதே மாதிரி உறவினர்களும் விருந்தினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு அதிகம் தெரிந்து வைத்திருந்தாலும் அலட்டி கொள்ளாமல் அடுத்தவங்க வாயிலிருந்து என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தகுந்த பதிலடி கொடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 9:09 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றைய தினத்தை விட இன்றைய நாள் அருமையாக இருக்குங்க. ஆனால் சதயம் நட்சத்திரத்தில் காலையில் 9:09 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு அதெல்லாமே இன்றைய தினத்தில் எதிர்பார்க்கலாங்க. தலைக்கு மேலே கத்தி தொங்குற காலமெல்லாம் போய் இப்போ தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய காலமும் உங்களுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் இன்றைய தினத்தில் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் கொஞ்சம் பதட்டப்படாமல் முடிவெடுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சிறு துரும்பும் பல்குத்த உதவுங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு யாரையுமே உதாசீனப்படுத்தாமல் எல்லாவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள், ஏழை பணக்காரன் வேறுபாடு பார்க்காம பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் அலர்ஜி இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாபக மறதியில் சில பொருட்களை இழந்துடக்கூடாது. அதே மாதிரி எதுலேயும் ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்குங்க. சூரியன் உங்களை பார்க்கறதுனால அப்பப்போ கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, மந்த வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.